Unit 1 Numbers level try these. Page number 5. Adla write the decimal forms of the following rational numbers. அந்த சொன்ன பார்க்குறோம். அதில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் இது நம்மளுக்கு போன தாட்டி எப்படி கொடுத்துருந்தாங்க 4/5 கொடுத்துருந்தாங்க. ஒன்று என்ன பண்ணோம், டிவைட் பண்ணோம், 0 வச்சோம், பாயிண்ட் வச்சு போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கொடுத்துருந்தாங்க 25 கொடுத்துருந்தாங்க. 4 ஆல் டிவைட் பண்ணோம், மேலேயும் 100 வச்சு போட்டுட்டோம். இப்போ இப்படி இருக்கே, இது எப்படி போடுறதுன்னா இதுவுமே ரொம்ப ஈஸி தான். நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு. மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருந்தால் எப்படி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றுறது, மல்டிப்ளை பண்ணிட்டு இதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ 3 × 4 + 1/4. 3 4s are என்ன, 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12. இப்போ 12 + 1/4 இப்போ என்னாச்சு 13/4. இப்போ நம்ம மிக்சர் ஃப்ராக்ஷன்லேருந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இப்போ ஏற்கனவே ஒன்று பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சம்மில் 4/5 கொடுத்துருக்கிறதுக்கு அதே மாதிரி தான். டினாமினேட்டர் 14 இல்லை 4, டினாமினேட்டர் வெளியில் இருக்கணும், நியூமரேட்டர் உள்ளே இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், 4 1s are 4, 4 2s are 8, 4 3s are 12 வருமா. அப்போ 4 3s are 12னு போட்டாச்சு. ரிமைனிங் 1. இப்போ நம்ம இங்கே பாயிண்ட் வச்சுட்டா 0 சேர்த்துக்கலாம். இப்போ 4 2s are என்ன 8, ரிமைனிங் 2. திரும்பி நம்ம ஒரு தாட்டி பாயிண்ட் வச்சாலும் திரும்பி சேர்த்துக்கலாம். அப்போ 4 5s are 20. 8 போச்சுன்னா 2. இப்போ 4 5s are 20, 0. இப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, மேலே 3/25 வந்திருக்கு. 3 டிஜிட்டில் வந்திருக்கு. இது எதுவும் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது இப்போ நம்மளுக்கு ஆன்சர் 3/25 அவ்வளோதான். இப்போ therefore 3 1/4 = 3.25. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.